முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடும் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் அவரது பெயர் கொண்ட மேலும் 5 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதால் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இணைந்து போட்டியிடும் ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக களமிறங்கியுள்ளார். தேர்தல் பரப்புரையை தீவிரப்படுத்தியுள்ள ஓபிஎஸ் வாழி, பலாப்பழம், திராட்சை ஆகிய 3 சின்னங்களில் ஒன்றை ஒதுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிலையில் பன்னீர்செல்வம் பெயரில் அடுத்தடுத்து சுயேட்சைகள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து ஓபிஎஸ் தரப்புக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துள்ளனர். ஏற்கனவே ஓபிஎஸ்க்கு போட்டியாக 4 பேர் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்த நிலையில் கடைசி நாளில் எம் பன்னீர்செல்வம் என்ற நபர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இதனால் ராமநாதபுரம் தொகுதியில் பன்னீர்செல்வம் என்ற பெயரில் போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் ஓபிஎஸ் முகம்தான் அடையாளம் என குறிப்பிட்டுள்ள அவரது மகன் ரவீந்திரநாத் குழப்பத்தை ஏற்படுத்தவே அவரது பெயரில் பலரை வேட்புமனு தாக்கல் செய்ய வைத்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். அவர்களுக்கு முகம் ஒரு பெரிய அடையாளம், சின்னம் அப்புறம் 2வது தான் சின்னம். ஐயா அவர்களுக்கு மற்ற வேட்பாளர்கள் மாதிரி கிடையாது. 3 முறை முதலமைச்சர் இருந்தது ஐயா அவர்களை. குழந்தைகளுக்கு கூட ஐயா முகம் தெரியும். ஓபிஎஸ் தாத்தா அப்படிம்பாங்க. ஏதோ பாவம் வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கவங்களை பிடிச்சி காசை கொடுத்து பன்னீர்செல்வங்கிற பேரில் வந்து நிற்கிறாங்க. ஆனால் மக்கள் எங்கேயா எங்கள் ஐயாவுடைய நம்பரு, எங்கேயா எங்கள் ஐயாவுடைய இது பக்காவாக போய் ஐயாவுடைய சின்னத்தில் எந்த சின்னமாக இருந்தாலும் சரி, எந்த சின்னமாக இருந்தாலும் சரி, அதை குத்துவதற்கு மகத்தான வெற்றி பெறுவது செய்வதற்கு ரெடியாகிவிட்டார்கள் என்பதை தெரிவித்து பன்னீர்செல்வம் பெயரில் 6 பேர் மனு தாக்கல் செய்துள்ளதால் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மட்டுமல்லாது பாஜகவினரும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இன்று வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறவுள்ள நிலையில் ஒரு சிலரது மனுக்கள் தள்ளுபடி செய்யப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் ராமநாதபுரம் தொகுதியில் எத்தனை பன்னீர்செல்வம் சுயேட்சையாக போட்டியிடுகிறார்கள் என்பது வரும் 30ஆம் தேதியே இறுதியாகும் என்பதால் அந்த தொகுதி மக்களும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.